இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் குழந்தை நம்ம ஃப்ரெண்ட் ஜிடி சோனினாலே பார்த்தீங்கன்னா நம்ம டெத் ஸ்டாண்டிங் பக்கத்து 11. ஸோ வந்து டெத் ஸ்டாண்டிங் முதல் கேம் தான், 2வது பார்ட் கிடையாது, 2வது கேம் கிடையாது. ஸோ அதோடைய 11வது பகுதி. ஒரு இன்ஜினியரிங்காக நேற்று லைவ் வந்து நீங்கள் யாராவது பார்த்தீங்க ஊரில் போன பாட்டு யாரும் பார்த்துருக்கீங்க. மேபி கொஞ்சம் சீன்ஸ் மேபி கட்டாக இருக்கலாம், மேபி ரொம்ப இருக்கலாம். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்காரை வந்து நம்ம தனியாக வச்சு விட்டா ப்ளீஸ். நான் வந்து போன லைவ் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேம் சடனாக நடுவுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் வந்து ஃப்ரீ ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகி கட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி கட் ஆகி இதுவாகவே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் கட்டாக இருக்கலாம், ஒரு சில சீன்ஸ் கட்டாகவும் இருக்கலாம். பட் ஐம் நாட் ஷுவர், கட்டாக இருக்கலாம். அதனால வந்து நான் ஒரே கேம் போன லைவ்ல வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்புவோம். ஸோ ஒரு சின்ன கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கதை வச்சிடும். லைக் என்ன ஆச்சு அப்படின்னா போன லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா அந்த சிட்டி மவுட்னா சிட்டியிலேருந்து நம்ம வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டோம். டாக்டர் ஹார்ட்மேன் மீட் பண்ணோம். அது வரைக்கும் உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அமெரிக்காவுடைய மேப் எண்டிடு இந்த இடத்துல இருந்தும் அவ்வளோதான். இந்த இடத்துல கொஞ்சம் தான் நம்ம கனெக்ட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் முடிஞ்சு கேம் அப்படின்ற கான்செப்டில் இருக்குது. ஸோ வந்து என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2-3 இடம் புதுசாக நம்ம கனெக்ட் பண்ணோம். எதுக்குன்னா இவங்க வந்து ஒரு வேஸ்ட்லேண்ட் சென்டர் ரெடி பண்ண போகிறாங்க. அந்த சென்டரில் வந்து இவங்களால அமெரிக்காவுடைய என்னது வெஸ்ட் சைடா, ஆமாம் வெஸ்ட் சைடு ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் கேரள நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். கான்செப்டே அதுதான். அதுக்காண்டி நம்ம சின்ன மிஷின்ஸாக கொடுத்துருக்காங்க. 2 சயின்டிஸ்ட், இப்போ இங்கே சயின்டிஸ்ட்டு அப்புறம் இங்கே சயின்டிஸ்ட், இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணிட்டா நம்ம அடுத்து நீங்கள் 3வது போகலாம். அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம எப்படின்னா வந்து அதை பண்ணிடணும். என்னோட பிடி வேறு இருக்கு, நம்ம இதுக்கு ரெடியாக போயிட்டேன். எனக்கு வந்து சார் அப் டு டேட் பக்கா ரெடியாக இருக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு தான் நம்மளுடைய வேலை. இந்த கேமுடைய ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ரீகேப் மாதிரி சொல்லணும்னா உலக அழிஞ்சு போச்சு. உலக அழிகிற பேரழிவு வந்து அவங்க வந்து டெத் ஸ்டாண்டிங் அப்படின்றாங்களா. ஸோ அந்த மாதிரி உலகம் அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு திருப்பி ஒன்னாக்குறாங்கன்றது தான் இந்த கேமுடைய முக்கிய கான்செப்டே. ஸோ இப்போ வந்து யுனைடெட் அமெரிக்கான்ற கதை பார்த்தா யுனைடெட் சிட்டிஸாக மாறிடுச்சு. ஒன்றும் இல்லையா இதெல்லாம் மட்டும் செஞ்சது மட்டும். ஸோ வந்து இப்போ பிடி அங்கே இருக்கு நம்ம தெரிஞ்சு போன காரணம் நம்ம பிடி சண்டை போட்டு தான் ஆகணும். We have no options. இது ஒன்று தேவை இருக்கு. ஸோ அதான் நான் இப்போ அது வந்து பிடி கொள்றதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாத்தையும் எடுத்துட்டோமா, எடுத்துட்டு சரி ஆட்டோலட் போட்டுட்டு 120 கிலோ தூக்கலாம், 120 கிலோ தூக்கிட்டோம். நம்ம மிஷின் படிக்க போவோம். 2 மிஷின் டக்கு முடிக்கிறோம் கேஸ். என்ன பண்ணுறோம், நம்ம எதாவது வெடி கொடுத்துட்டு நம்ம வெடிச்சு போவோம், பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்காக என்ன ட்ராப் பண்ண முடியல, எங்க இருக்கும் இது இல்லை, அது இருக்கு. இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடஞ்சிடக்கூடிய வெடிச்சிடக்கூடிய பொருட்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம அதில் போட முடியும் போட்டு Sam, so Hartman told you all about the lake. How the attack that created it changed his life. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு மார்க்கெட்டு அதுக்கேற்ற மாதிரி போக வேண்டியதான் மிஸ். இதெல்லாம் இருக்கு. Forever. Not only did he lose his family, he very nearly lost himself. For 21 minutes, he was in a state of cardiopulmonary arrest. Under normal circumstances, he would have died. Therapeutic hypothermia saved his life. But the 21 minutes he spent on the other side had a lasting effect on him. Perhaps due to the shock,
his Doom's abilities seem to have increased. And now he takes every opportunity to walk the beach in search of his family. My apologies, Sam. You came all this way to visit me, yet I neglected to give you a proper farewell. Do be careful out there. As I mentioned before, this region is rich in memories of death and extinction. ஆமா Should அதான் come as பீப்பிங் no அதிகமா surprise இருக்கும் that கரெக்டா. BT is a sight to hear more frequently. Perhaps you recall the models in my lab. Their designs were all based on eyewitness accounts. Though I suppose they must have struck you as strange, considering the many times you've come face to face with the real McCoy. இந்த டைப் தான் பிடி நம்ம கூட சண்டை போட முடியும். ஸோ அதெல்லாம் உஷாராக எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி பிடி வந்து நம்மலாம் அது பிடியாக அது பார்த்துக்காரு. என்கிட்ட ஸ்பீட் இருக்கணும். ஸ்பீட் இருந்தா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாமே. இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஆல்டர் இருந்தானே. ஆல்டர் இருந்தால் ஸ்பீட் இல்லை. இந்த ஸ்பீட் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வச்சு ஆமாம் இந்த டெரனிக்கு ஆல்டர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே மிஸ் வீட்டுக்குள்ள சண்டை போட ரெடியாக போகிறோம். எல்லாமே இருக்குல்ல இது ஒன்று இருக்கு. ஓகே எல்லாமே இருக்கு. நம்ம கேஸ் இந்த வீட்டை பார்த்து நம்ம டேரக்டாக வீட்டியோட ஃபைட் பண்ணி வச்சுலாம் என்ன சொல்றீங்க? டேரக்டாக வந்து நாளைக்கு மாட்டிக்கிட்டு இதை நல்லா பண்ணிட்டு அதை கொண்டா வச்சுக்கோங்க. நம்ம சொல்றது வீட்டில் பிரச்சனையாக இருக்காது. என்ன சொல்றீங்க? என்ன பண்றேன் இப்போ வந்து ரிட்டாச் பண்ணிட்டு இங்கே இருக்கோம் சேஃபா. ஏன்னா பீட்டி கண்டுபிடிச்சு நம்ம எப்படி இடத்த கொண்டோம். கொள்ள தானே போடுவோம் நேரமே மாட்டி பார்த்துக்கிட்டே. செலுத்துல பண்ண முடியாது பார்ப்போமா இருக்கு. கட் பண்ண முடியுது. பரவாயில்லையே நினைச்சது தான். இப்படி 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 சீக்கிரம் பிடிச்சிட்டியா? பிடிக்கணும்னு தான் சொல்ல போனோம். இல்லை பார்த்து போல போகிறீங்க போல நான் போனீங்க எனக்கு நம்ம பொருள் எடுத்துட்டு வாங்க. சரி நம்ம பொருள் எடுத்துட்டு வந்து பொருள் நானும் ரிசீப்ட் வெளில யோசிக்காம கொண்டு உட்காந்தான் மாட்டிக்கிட்டு இது பண்ணிட்டா நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பான் பிரச்சனை இல்லாமல்.
வா வா பிடி வா சண்டை போடலாம் வா. சுட்டுனே இல்லை பிடிச்சி போகணும், பிடிச்சாதான் வந்து அப்படி இப்படி சீக்கிரம் முடி சீக்கிரம் முடி. நீங்க இருக்கு போறேன் கிரனேட் கிரனேட் எடுக்கலையா? ஐயோ கிரனேட் எடுக்காம கன்னை வாங்கிட்டு வந்துட்டேன் கைஸ் மொத்தமாவே. சொல்லி எனக்கு தேவையே கிரனேடு தான். கிரனேடை தவிர்த்து நான் மத்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வேறு பிபி கதறாத. ஆமா கூட தான் இருக்கேன். ஏன்னா ஆஸ்திரிக்கா இருக்கும். நேரா இருக்க நீ வா. அடுத்தது அப்படியே முறை எப்படி போன ஒரு அடி வாடா. கீழே போட்டு இதுன்னு எழுப்புறா. அடிச்சிருச்சு. அவ்வளோ ரேஞ்சு கிட்டியா தானா? இரு 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 பதறா. ரெண்டு ரெண்டு திருப்பி அடிச்சிருச்சா? செம்ம ஸ்ட்ரெஸ். இது யூஸ்டு தேவை கிடையாது. யூஸ்டு தேவை கிடையாது. இதை கொடு.
நான் கண்ணு மாத்துறேன். சரி சிவடி வந்துச்சு நமக்கு. இது செம ஸ்ட்ரெஸ். Heads up, Sam. Your BB's gone into autotoxemic shock. Without its input, your Ultra deck will no longer react to BTs, so you'll need to be more careful. Head to a private room if you want to restore functionality. அப்ப நம்ம பிரைவேட் ரூம் போகணுமா? இப்ப நிமிஷம் ஈஸியா முடிக்கலாம் கேஸ். கீழே போடு. ஸ்பீடும் தேவை கீழே போட்டு. பிபி தான் வந்து இப்போ முழுசா ஸ்ட்ரெஸ்ஸில் உட்காந்துட்டு எப்படிலாம் பார்க்குறேன். எஸ் 11 வருஷம் 12 முடிக்கணும்னு பார்க்குறேன். 13 லைவ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம 13 லைவ்ல நம்ம கேமை எண்டிங் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது கொஞ்சம் பெருசு. எனக்கு வந்து லைவுக்கு இந்த மிஷின்ஸே போயிடும். இப்போ நம்ம இது முடிச்சுட்டு அடுத்த மிஷின் இருக்கணும். அடுத்து இன்னொரு ஒரு மிஷின் இருக்குது, அதை முடிச்சா தான் அடுத்த மிஷின் போக முடியும். மேபி அது மிஷின் போகலாம். என்ன எப்படியாவது கரெக்டாக சடன் மெசேஜ் ஸ்டாப் பண்ணுறதுல லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் புதுசாக வந்துருக்கீங்க, லைக் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. கத்துறா பார்த்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம் கிட்ட தான் சொன்னேன். இவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. அந்த ஒரு வீடியோட ஃபைட் போட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து லேசிக்கூடாது, ஃபைட் போட்டுரும் லேசிக்கலாம். இதான் நான் புதுசாக யோசிச்சிருக்கேன். இந்த இது இவங்க கிட்ட நம்ம முடிச்சுட்டு நம்ம சார்ஜ் போட்டு அப்படியே அடுத்த இடத்துக்கு போயிடலாம். கண்டென்ஸ் பிளே தான் கண்டென்ஸ் அடிச்சு ஒரு பீஸ் 50 ரூபா தெரியுது. இந்த லாஸ்ட்டு கார் போனால் நான் எடுத்து பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. கரெக்டாக கேம் முடிக்கணுன்ற ஒரு இதுல உட்காந்து வெறித்தனமாக ஆடுறதில்ல. இப்போ இது பண்ணணும். இந்த கேம் நான் வந்து ஒன்ஸ் லைவ் மிஷின் விட மாட்டேன். ஒரு நாள் சும்மா லைவ் போட்டு சைட் மிஷின் மட்டும் முடித்தாங்க. எனக்கு அதில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எப்பயுமே இந்த கேமை ரஷ் பண்ணல. பட் இதுக்கு மேலே வந்து நான் ரஷ் பண்ணி தான் ஆகும். ரஷ் பண்ணல இல்லை அடிச்சு கொடுத்துறேன். Oh, thank God for that. I was worried you might not get here in time.
But then I've done nothing but worry of late. I've been haunted by those visions you doom sufferers see. That end of days stuff. I put the nightmares down to fatigue. The possibility of chiral contamination never even occurred to me. It's just lucky we caught it before the suicidal stage. Dying's not an option. My research is nowhere near complete. It's not just my life you're saving here. It's my life's work. I started to wonder if I'd ever see these meds. I guess you really are good at what you do, huh? Thank you. அல்வா வராது நான் கண்டென்ட் படிக்காம கொடுத்தேன். கண்டென்ட் படிச்சு கொடுத்தா நமக்கு கன்ஸ்டால் வந்துடும். நான் நிறைய விஷயம் இப்போ ரீசெண்டாக பண்ணுறதுக்கு கண்டென்ட் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கேன். Oh, yes. Right then. If you'd do the honors. Climbing next level 2. Oh shit, brother. இருக்கு. எப்படி போறேன் அடுத்த விஷயம் எப்படி போறதுன்னு தெரியல. இடமே அப்படி ஏடாகமா இருக்கு. And just like that, I'm part of the UCA, with access to a treasure trove of historical research materials. Studying this fossil beach should be a good deal easier now, assuming I can prove once and for all that that's what it is. Honestly, though, I'm just excited I can finally share these findings with everyone. Can you believe I found chiral deposits in strata dating back 65.5 million years? Evidence of an ancient Death Stranding. Chiral matter has existed on Earth since long before the dawn of man. This stratum is proof of that. Look at this, Sam. Do you see that black fissure there? We believe this is the source of the Chiralian readings. In the distant past, earthquakes cause frictional melting along fault lines, producing layers of what is known as pseudotaculite. We call these layers fossil earthquakes. Extending the principle, our fissure here is what one might term a fossil beach. The presence of chiralium in this of all strata cannot be a mere coincidence. It strongly suggests that beaches must have appeared during the Cretaceous-Paleogene extinction event. And not just then. The chiral network has recovered data suggesting that similar fossil beaches were discovered in strata corresponding to other extinction events too. That would seem to indicate the Big Five and all other major extinctions were accompanied by the appearance of beaches. In expanding the chiral network, you've helped us glimpse a pattern in these scattered points of data. You've furthered our individual research projects and ensured that it is only a matter of time before we recover all we have lost and solve every mystery that remains. But this is only the beginning. See this through, Sam, and there's no telling what we might learn. Good work. New order available. Please வாட்டர்லாம் போய் முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன பிரைவேட் ரூம் கொடுங்கடா. அந்த பிரைவேட் ரூம் இல்ல. இந்த பிரைவேட் லாக்கர் நோ பிரைவேட் ரூம். So sad, buddy. That is better. ஐயோ 90% டேமேஜா? இந்த பட்டேட்ல கேட்கலடா, நான் கொடுத்தது கீழடா பாவிங்களா. அது உங்க 90% டேமேஜ் இருக்குங்க. இதுக்கு அது கண்டினியூஸ் பிரேக் பண்ணி எடுக்கும்.
அடிச்சுட்டு யூஸ் பண்ண கண்டெய்னர்ஸ் நம்மகிட்ட இப்போ லூ இல்லாமல் தான் யூஸ் போகணும். நம்மகிட்ட இப்போ லூ கிடையாது. லூ இல்லாமல் நம்ம போகணும். எங்கே போகணும்? அங்கே போகணும்ல. இங்கே இறங்கிக்கலாம், அங்கே இருந்து இங்கே இறங்கிக்கலாம், அங்கேருந்து இங்கே இறங்கிக்கலாம், அங்கேருந்து நேராக இங்கே கரெக்ட் ஆகிக்கிறோம். மிஸ் யாக்கே சும்மா போட்ட பிறகு வேறு வழி லூ இல்லாமல் தான் போய் ஆகும். வி ஹாவ் நோ அதர் ஆப்ஷன்ஸ். பைக் எடுத்து இருக்கும், தப்பு பண்ணிட்டேன். பைக் வேண்டாம் இது பண்ணுறேன். அப்போ பண்ணுறோம் மிஸ் இல்லை. பைக் 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 பைக்கு பைக் பண்ணுறதுக்கு மேடம் டிவி இல்லாமல் போகணும். கேஸுக்கு டிவி இல்லாமல் போகணும். டிவி இல்லாமல் போனால் அது வீட்டியாக தான் வச்சு தலை வருது. இவன் இதில் கொடுத்துருக்கான் சம்மந்தமாக கட்டி. சரி யூஸ் கட்டி கொடுத்துருக்கான், யூஸ் பண்ணி பார்ப்போம். கிட்ட வந்துருக்கேன். இந்த மார்க்கிங் ஃபுல்லாக தூக்கும். மார்க்கிங் தூக்கிட்டு இங்கே இருக்கும்ல, இங்கே வந்துட்டேன். இப்போ வரும் எனக்கு நான் பிபி இது பண்ணேன். இந்த மிஷின் முடிச்சா பிபி நான் பைரட் ரூமில் வச்சு தூங்கலாம். நான் பைரட் ரூமில் என்ன டெய்லர் பிஸ்டல்லாம் இருக்கீங்க. For some reason game நமக்கு 30 FPS மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு தெரியல. லைட்டா விஷயம். கிராஃபிக் செட்டிங்ஸ் என்ன கரெக்டா இருக்கு. கையில் ஒன்றும் போடலையாடா. கயிறு போடணும், என்ன தான் கயிறு போட்டுருவானுங்க. அன்ஸ்டேபிள் சர்ஃபேஸா தெரியாம விழுந்துட்டேன். இந்த லெவலை பிடிக்காது இந்த வாட்டி. இது கை போனலாம் போக முடியாது. இது வெடிக்காது இந்த வாட்டி. ஏன்னா நம்ம எடுத்துட்டு வர்றது பறந்துட்டே தான் இருக்கும்.
ஆன்டி கிராவிட்டி. இது நகராதம்மா, எனக்கு தெரியுது உன் கஷ்டம், எனக்கு புரியுது. ஆனா உங்க பிரைவேட் ரூம் இல்லைன்ட்டாங்க எனக்கு. அங்க ஏதோ ஒரு வேலை பண்ணு. இது யூஸ் பண்ணி ஏன்னா கிட்ட போகும்போது தான் வாங்கணும். ஓட்டிங் கிளம்பியரா உலகத்துக்கு ஒரு விட்டு கூடும் இப்ப வச்சிருக்கானா? நான் நடந்து போயிட்டேன். அது எடுத்து வச்சுக்கோங்களேன், நான் திருப்பி அவ்வளோ தூரம் கஷ்டமா போயிடும். திசுவும் போட்டுருக்காங்க. உப்பா அதெல்லாம் இல்லை ப்ரோ, சிங்கப்பா எதுவும் வாங்க போகுது. சாங் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு ப்ளீஸ். இந்த கேம் இன்னும் நல்ல விஷயம், அந்த சாங் வரும் ஆட்டோமேட்டிக் கேம் சவுண்ட் கம்மியாக வச்சிடறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு அந்த கேம் ஆடும்போதே அந்த கேம் சவுண்டோட சேர்த்து சாங் நல்லா இருக்கு. மைல்டாக கேம் சவுண்டு சாங் சவுண்ட் நல்லா இருக்கு. அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கு கேட்க. யாரா அந்த மெட்ரஸ் பண்ண ஆறா அந்த மெட்ரஸ் பண்ண இங்கே போயிட்டு Much appreciated, friend. Thanks to you, we can finally move ahead with the dig. I swear, this place is bad enough without having to worry about getting asphyxiated. Not that I need to tell you. You did it after all, though I can't for the life of me imagine how. You can set up the chiral network while I work. Oxygen mask. Please. Anyway, as it turns out, Sam Bridges, I have a favor to ask. The local porter was on his way here with something very valuable, but dropped it en route. It's a 200-million-year-old ammonite, which looks, he says, almost as if it were still alive. He apparently stumbled across it in a boulder field which had previously been hidden beneath a glacier, but that's not the half of it. The man claims this ammonite has an umbilical cord. An umbilical cord. Color me skeptical, but the specimen merits study, and I wasn't about to leave such delicate work to an amateur. So I asked him to carve out the whole surrounding chunk of rock and bring it here to me. Naturally, I wanted to compare it with contemporary specimens in the vicinity, which is why I had him excavate a number of those in addition to the one he told me about. But what does a dumb fuck go and do? He loses the whole shipment.
didn't even have the good sense to mark which container had the ammonite with the umbilical cord. The cargo was supposedly lost in the area to the southwest, where toxic gases have a tendency to build up. Old Mr. Reliable claims his cargo scanner is broken, and there's no way he can recover the shipment. But you could track it down. To protect you against the fumes, I'll provide you with an oxygen mask. Just to be safe. You can pick it up when you accept the order. That fossil could represent an epical discovery. While there are examples of viviparous fish, an ammonite with an umbilical cord is unheard of. And if it is indeed 200 million years old, it would also correspond with the end Triassic extinction, another one of the big five. Could the umbilical cord be connected to the beach? We must recover that cargo at all costs. It could provide a vital clue to the mechanisms underpinning the Death Stranding. We're so close. So very, very close to grasping the true nature of the phenomenon. Hurry, Sam. We cannot risk that ammonite being lost. Good work. New order available. We have no other options also. என்ன சப்ளை கொடுக்குறாங்க? அவனும் சப்ளை கொடுக்கலீங்களா? அவன் சப்ளை கொடுக்குற மாதிரி கட்டி பார்த்துறாங்க. அதான் கட்டினாலும் வாய்ப்பு இல்லை பிபி, நம்ம ரெண்டு பேருக்கும் சைடு விட்டு லெவல் 10 வந்துடுச்சு. நம்ம லெவல் 2 எடுத்துக்கலாம். அது வேற ஒரு கன்றாக இது விட்டு இப்போ போயிட்டு இதெல்லாம் மட்டும் போட்டுக்கலாம். இது 3 கண்டெய்னர் ஸ்ப்ரே 1 and then we want level 2 கொடுத்துட்டு Thank you for your contribution. நமக்கு சில பொருள் எல்லாம் இதுக்குள்ள வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா நிமிஷம்னாச்சும் முடிச்சுருந்தேன். கொஞ்சம் வீட்டி கிட்ட வீட்டி வீடு இங்கே வச்சிருக்கிறாங்க. இந்த 2 செகண்ட் ஆகுமாடா? மாஸ்க் அந்த ஸ்பெஷல் மாஸ்க் நீ இது வரவா? என்னது? Weapons restrictions lifted. ஆலோகிராமா? என்ன நடந்துச்சா? Eyes open, dumbass. Secret box alpha. என்ன நடந்துச்சு?
புரியல. நான் எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இறங்கிட்டு ஏறி சம்பந்தி சம்பளம் F2 கிராப் இல்லடா, அதை நான் எடுக்க பார்த்துட்டான். அது எவ்வளவுதான் ஒண்ணு நல்ல டேமேஜ், சரியா டேமேஜ் அது. என் ஹேண்ட் இருக்கிறது தூக்கி போடும். தூக்கி போடு, ஏறு போடு, ஏறி 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 ஏறி. இருக்குல்ல. Hey! The wire snapped. Bro. No. என்னடா வயர்லாம் ஸ்னாப் ஆகுமாடா? சரிப்பட்டு வராது. இந்த லேப்லயே போயிடும். Here. தோட்டி அப்போ மட்டும் பெயிட் கட் ஆகுது பொருள் ஆமா அந்த பக்கம் மேலே ஏற முடியும். Scanning bridges ID. Verifying ID. Clear. Weapons detected. இதெல்லாம் நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம். இந்த Cargo verified. எனக்கு இந்த ஆவணம் தேவைதான் ஆக்சுவலி. இந்த விஷயம் பண்ணா ஒரு சத்து. Right. That is that continuous spray. Okay. Give me. That's all my bad. Come here. Activate the make it request a delivery. Confirm done. You found it. Let me see. I have to see it. Oh my.
It really is immaculately preserved. Uncannily, even. This is very small. வீட்டுக்கு போறாங்க. Yes, I am back. வீட்டில் சின்ன ஒரு வேலை விட்டாங்க, உச்சி ஆகணும். அதனால தான் போயிட்டு அதை மட்டும் லைட்டாக பண்ணிட்டு வர ஒரு 2 to 3 minutes பண்ணுறீங்க. Thanks for bringing in that lost shipment, Sam. And yes, it did indeed include an ammonite with a bona fide umbilical cord attached. I've already sent some images and a preliminary analysis to the network. Interestingly, it seems the surrounding strata contain traces of tar, which lines up with one of his theories. Anyway, I know you only just brought this ammonite here, but I'd like you to deliver it to a colleague of mine, an Evo Devo biologist. Lately, she's taken an interest in the tar.
and I think she'd be eager to examine this particular specimen. It's quite remarkable, and that's to your credit. To clarify, she has been studying how the tar may have influenced the development of various organisms. Accordingly, I would ask that you also recover the tar collectors deployed near her shelter and deliver them along with the ammonite. It would be too dangerous for her to attempt to retrieve them herself, which is why we must impose upon you. By aiding her research, we may yet inch closer to unraveling the secrets of the Death Stranding. We've already made so much progress with the data recovered by the network. With your continued help, I know we can accomplish even more. விஷயம் கொடுங்க Order available. So neat hotman. ப்ரோ வீட்டெல்லாம் இருக்கு ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க விஷயம் மட்டும் வேணும் எல்லாமே இருக்கு இதெல்லாம் தூக்கி பிரைவேட் லாக்கர் போட்டோம் பார்த்தோமா போட்டுட்டேன் போடலாம் இதை வந்து தூக்கி போட்டுறேன் இதில் போட்டுறேன் கன்ஃபார்ம் கொடுத்து இப்போ திருப்பி நான் ப்ரைவேட் லாக்கர் பேர் மாத்திரம் இது Order assigned. இது எல்லாத்தையும் ஏன் இல்லாம நான் போயிட்டு இருக்கேன் கதாச்சாரம் சிரிப்பா இருக்கு இதை மட்டும் தெரியும்டா தெரியும்டா Thank you for your contribution. நிமிஷம் விட்டா ஓ நான் இங்க போய் கலெக்ட் பண்ணுமா ஸ்னூப் நைஸ் பிரதர் ஓகே எங்கேயுமே எதுவுமே இல்லையா பவர் அதோட ஆகல பைத்தியக்கான சரி நம்ம ஆகணும் பொருளா நான் எப்போ இடம் போறேன் இப்போ இதுக்கு ஒரு பவர் கிஃப்ட் வைக்கலடா ஒரு பவர் கிட்ட கூட நம்ம நல்லதா போனேன் ஒன்று ஒன்று இல்லை விஷயம் No can do, Sam.
Structures can't be built that close together. You'll need to settle for a different spot outside the sensor ring. That's not a பண்ண அந்த பண்ண முடியாம இருக்கலாம் ரசா இந்த இடத்துல நம்ம தெரியும் அது எதுவும் டெவலப் பண்ண மாட்டேன் பிபின்னு இப்போ நான் இது போயிட்டு கூல் டவுன் பண்ணோம் சென்ஸே கிடைக்க முடியாது சரி இது எதுக்கு இப்படி மாஸ்க் போட்டிருக்கேன் ஆக்சிஜன் நான் தூக்கு தானே பண்ண சொன்னேன் அதுக்கு எடுத்து வீட்டு போட்டு வர சொல்லடா ஐஸா வந்த ஃபியூச்சரில் ஸ்ட்ரக்சர் அந்த கட்டுறதுக்கு இருக்கா ஸ்ட்ரக்சர் ஏன்னா இங்கிருந்து இது கட்டலாம் கேரிங் பேக்கில் என்ன எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் 3 கட்டர்ஸ் போயிருக்காங்க ஒரு பொண்ணு தான் வேண்டாம் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது எடுத்து இங்கிருந்து அங்கே பறந்து போயிருக்காங்க இங்கிருந்து இங்கே பறந்து போயிட்டு இங்கே பண்ண போனோம் விபத்து பண்ண போனோம் இங்கிருந்தே போனோம்ல வா what அறிவாளி இல்லை நபீஸ் சரி இருந்தான் எவனா பார்த்தாங்க கழி ஊற்றுவானுங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அது கட்டிகிட்டே இருக்கு மிஸ் நம்ம என்ன பண்ணுவோம் இது ஒரு 2 கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இது மட்டும் ஆகிட்டோம் இல்லைன்னா கஷ்டமாக போயிடும் எவன் ஒன்று நான் வச்சேன் ஏன்னா நம்ம ரிட்டர்ன் அங்கிருந்து இங்கே வரணும் பரவாயில்ல நினச்சிக்கோங்களேன் நடந்துடலாம் அடுத்த வாட்டி நம்ம இது கட்டி விட்ருவோம் டக்குனு ஜிப்ளைன் கட்டுறது ஜிப்ளைன் வந்துடும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஐயோ இது வேறு கண்ணுக்கு பின்னாடி வச்சுட்டு வச்சுக்க முடியல பண்ணிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்பேம் பண்ணிட்டு எடுத்து அது எடுத்துட்டாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது மட்டும் எப்படின்னா கையில் அது மட்டும் உள்ள ஸ்டாப் பண்ணுது எடுத்து கெப்பாசிட்டி
நான் கீழே போட்டு தான் இது எடுக்கணுமே. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? இப்போ வந்து என்ன கல்யாணம்ல இது போட்டு தான் இருக்கும். இதை போட முடியாது. இப்படி நடந்து போன அவசியம் இல்லை. நான் ஈஸியாக வந்துட்டேன் அப்படிலாம். கட்னியடா கொஞ்சம் வேற இடத்துல கட்டிக்க மாட்டியாடா? காணும் இப்போ அட்டாச்ல போயிட்டு மொத்தத்துக்குள்ள போடுவாங்க. இதெல்லாம் தூக்கி வராச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தூக்கி உள்ள நம்ம கையில் கம்மியாக வச்சுக்கிட்டு மொத்த பொட்டில் போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக போடுறோம். ஈ கொடுத்துறேன் கொடுத்துறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் மியூசிக்ஸ் இதுக்கப்புறம் நம்ம நேரம் இங்கிருந்து இங்கே போயிட்டா போச்சு. போக முடியும் போச்சு. ஏற முடியல. நிமிஷம் ஒரே நிமிஷம் வந்துடுறேன். Come on, though. I need you. போங்க. एक ऊपर के चलना चाहिए Agora vi que eu passei uma buraco. Udah segitu pola aja udah ini. Ada orang bodoh itu yang kita segitu pola kaksa bodoh. Baru lah ya sih. ஆனால் பிபிலே என்ன நான் போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதை நினச்சா திருப்பி
சவுண்டே சரியில்லையே. ஓ ஃபுல்லா வாய்ப்பு பண்ண முடிஞ்சு. நம்ம ஸ்ட்ரென்த்தா போகணுமா? ஏன்னா பிடிஏ கண்டுபிடிக்க முடியாது என்னால. ஏன்னா பிபிஐ இல்லைங்க. அதான் ஏன்னா பிபிஐ எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், பெஸ்ட் ஆப்ஷனல் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு தேவையான மட்டும் தேவை. ஆன்டிபிடி ஏன்னா எனக்கு வரி இல்லை. ஏன்னா வந்து என்கிட்ட பிடி கண்டுபிடிச்சு பிபி மிஷின் இல்லை, பிபி மீது ஓப்பன் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி அது உடஞ்சி போயிடுச்சு. நான் நானே வந்து வரணும். பிடிச்சிக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈஸி தான் நம்ம கொள்றதை விட கொண்டுடலாம். விட தப்பிச்சு கொள்றதான் எடுத்துட்டு போறான். நீ அடிச்சு பாக்குறேன். Try to explore பண்ணல. Wait. நீ மொத்தம் பார்த்தா ரெண்டு பேரும் சர்ச் I have a sub. கார்ல கையில ஏறாகவும் அப்படிதான் கீழே போடு. நாலுதான் இருக்காது. நீங்க கிட்ட வந்து சாப்பிடுங்க. ரொம்ப மாற்றி அடிக்கிறானுங்க. நம்ம ரொம்ப கஷ்டமா அடிக்கிறானுங்க. எனக்கு வரை அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த அசால்ட் ரைஃபிள் அங்கே இருக்கானு.
டவுன் இந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி இதுக்கப்புறம் மிஷினை பண்ணலாம் guys. என்ன பண்றது நானே போட்டு முடிச்சிட்டு இருக்காங்க அது இருக்கட்டும் பிரச்சனை இருக்கும் அடிக்கடி பொருள் பண்ணுறது நான் எங்கே ஸ்டேஜில் போடு போடு ஒருத்தார் எடுத்துட்டுனா ஒருத்தார் அங்கே இருக்காங்க உன்னுடைய இது வர ஃபுல்லாக இருக்குது கரெக்டு ஏய் பிக்கப் பண்ணடா நாலு அஞ்சு இருக்கு மொத்தம் எத்தனை இருக்கும் செலக்ட் ஆல் த டவர்ஸ் எவ்வளோ வச்சிருக்க 4 2 3 இருக்கு 1 மிஷின் 5 மிஷினா 5 தான் இருக்கு 1 எங்க போ நிறைய பேர் காலேஜ் போகிறாங்க ஒன்னுங்க முடிஞ்சா எங்க போனோம் போயிடலாம் பிரச்சனை இல்லை 5 கட்டணம் தூக்கி பின்னாடி போட்டு அங்கேயாச்சும் ஒரு ப்ரைவேட் இது வைக்கல ப்ரைவேட் வந்துடா முடியலடா இல்லை முடியலடா முடியல
Cikai. Thought back to home. Ada mana kosong. Okay, network. Death Stranding horror maksimo ஓட்டம் இருக்கும்போது ஓடிடணும். என்ன சொல்றது? இது விழுதா கல்லு விழுதான்னு தெரியல. இந்த அங்கே டவர் போனோம். பாடுறாங்க இதெல்லாம் பிடிச்சிருக்காங்க. விளையாடுறதுக்கு சும்மா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சும்மா தான் இருக்கு. எனக்கும் யூஸ் ஆகும், வேற யாருக்கும் யூஸ் ஆகும். அதெல்லாம் டிபி இல்லாமல் கஷ்டம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆனால் இந்த பேர் இங்கேயும் இருக்காது நினைக்கிறேன். ப்ரைவேட் ரூம் இங்கேயும் ப்ரைவேட் ரூம்னா கஷ்டம். பேட்டரிஸ் சார்ஜ் இல்லாமல். கமான் சார் எஸ் நம்மளோட யார் வந்து கமான். ஆனால் ஒவ்வொருத்தவங்க வீட்டு வாசலில் தான் இருக்கு. ஆனால் அவன் வீட்டுக்கு பயந்துக்கிட்டு போகாம இருக்கு. இஞ்சி பிரைவேட் ரூம்ல நான் வர்ற போயிட்டு I'm impressed, Sam. Not many people would have even attempted this. May I have a look? Not a scratch on it, and the tower inside is safe and secure. You do not disappoint, my friend. Now, connect me to the chiral network. That's where my studies will truly begin.
Ridiculous. Thank you. It goes... After all, both it and timefall are the defining features of the post-Stranding ecosystem. Sudden environmental changes such as these invariably lead to the extinction of organisms that fail to adapt. Those that do adapt do so by virtue of enhancers, the regions of DNA that grant successful organisms their advantages. These genetic factors are the key to evolution. But there are genes which have the opposite effect, those which disadvantage organisms. Extinction factors, as they have been called. These are the seeds of advancement and obsolescence. Such factors may lie dormant within us all, a choice waiting to be made. For every being since the advent of life itself. If so, then ancient proof may hide deep within the tar, evidence of these genetic decisions that may aid us in navigating our current crossroads. In any event, thanks to you, I can now study the composition of the tar in greater detail. I'll make sure to share any interesting results with you later. Well done, Sam. You furthered our research into the Death Stranding in ways you cannot imagine. Thank you again for bringing me Mama's body, as well as that ammonite. Speaking of which, my analysis of its umbilical cord is proceeding apace. I've been comparing the data against some of our restored archives. Anyway, would you mind returning to my lab? Preparations are finally complete for the chiral relay integration. If you could collect the necessary materials for the restoration work and bring them here, I would be most grateful. Good work. New order available. Please access delivery terminal for further information. Expand the cam network across the tar belt. Get back to the Hotman's lab. Wow. 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 எப்படி போவேன் இதில் முடிச்சிட்டு இருக்கு சார் வாங்கன்னு பார்த்துட்டு இருக்கு. சரி நல்ல ஐடியா பார்த்துட்டேன். இருங்க நம்ம இங்கேருந்து இங்கே போய்க்கிறோம். அவ்வளோதான். என்னடா போனோம் மேலே இருந்துடா வரடா இருந்தா வரண்டா பிசி போன இருக்குல்லடா விளையாடலாம். On. கொஞ்சம் ஐட்டம் கொஞ்சம்
சேடாக இருக்குது. பட் நான் போய் தான் வேறு வழி இல்லை. நான் போனால் தான் பாதிக்கு சரி என்ன பண்ண முடியும். போகணும். அதே நேரம் ஏறி அடிக்கலாம். என் கெஸ்ஸிங் கரெக்ட்னா இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போய் விட்டுரும். இந்த ஜிப்லைன் இதுதான் நம்மளுக்கு ஆப் வச்சு விட்டுரும். பார்ப்போம் என்ன பண்ணுறது. Please, I will trust you, my brother. Bobby, get the ஏடா என்னப்பா trust you, brother ஏடா சாம்பார் ஆஃப் எனக்கு இங்கே வந்து ஏறத்துக்கு இவரிடமே நான் வர ஏறணும் பர்பீஸ். எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு போகணும்னால save me, that is எல்லாத்தையும் யூஸ் பண்ண போயிடும். என்ன சொல்றது, இந்த பைத்தியக்காரனை நம்பி நான் வந்த பார்த்தீங்களா புக்கை ஏறி அப்படின்றவர் பையன் கம்பிலாம் கட்டியிருக்கானே அப்படின்னு நினச்சி வந்தேன். பார்த்தா இருந்து பையன் கம்பி கட்டி நம்மளை காப்பு வச்சு பணம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஆகாது மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கடா. நான் சொன்னேனே கரெக்ட் ஆகாதுன்னு சொல்லிடாதீங்கடா சொல்லிடாதீங்கடா. இது வரைக்கும் இங்கே கரெக்டாக நினைச்சாங்க. வேற வழி இல்லை. வேற வழி இல்லை. முன்னாடியே நடந்து போவோம். முன்னாடியே நடந்து போ. உடனே நடந்து போய் தெரிஞ்சு போச்சு. நாங்கள் எதுக்கு அந்த கருவத்தை கீழே போவோம். கீழே போ. இது பண்ணி போய் நம்ம பத்தியா சார்ஜ் எனக்கு காலேஜுக்கு போகும்போது ஃபோன் சார்ஜ் பண்ணி சொல்லிட்டு கிடச்சோம்.
ஆனா இதுல என்ன கருது நான் போகணும்னு நினைச்சா ஆப்போசிட்டா தான் நடக்கும் தெரியுது. வேற எல்லா இடத்தையும் மீட்டிங் இருக்கு. சம்டைம்ஸ் இந்த கேம் வந்து நடந்து போக சிலதாக இருக்கும். அதே சம்டைம்ஸ் இந்த கேம் நடந்து போகிறது கடுப்பாகவும் இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இந்த கேமில் மட்டும் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கேம் மட்டும் இந்த வேர்ல்டில் இந்த மாதிரி போர்ட் பண்ணுறதுக்கு டெலிவரி போர்ட்ஸ் யாருமே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம் இல்லை? டேம் ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். வேற என்ன விடுத்து வேற அப்படி இந்த இடம் அந்த இடம் இல்லை. அதான் நினைச்சேன், இந்த இடம் அந்த இடம் இல்லையா அப்படியே நினைச்சேன். கூட சேவன் பின்னாடியே வருவோம் நான் துரத்திட்டு. இதெல்லாம் பைக் இருந்தால் செம்மையாக இருக்கும். Why the fuck? Why will be recent like not possible to that அப்படின்ற மாதிரி. ஆனால் விபின் இப்படியே அழுதுகிட்டே இருக்கணும், தூக்கி போட்டு நான் புது விபி வாங்கி போனேன். அப்புறம் லூவும் கூட பார்க்க மாட்டேன். நீ இப்படி பண்றேன். நான் அதை வேண்டே உனக்கு வந்து கூட்டு போய் விடாத மாதிரியும் நீ அனுப்புறாங்க. ஏன் போட்டுக்கு இப்பதான் விட்டுருக்கானுங்க. ஏப்பா என்ன அவ்வளோதான் மைதானம். பேசுறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் கவலை இல்லடா. அப்பார்ட்மெண்ட் முடியாது இது பண்ணிட்டாங்க. உள்ள போய்க்கணும். ஜூஸை குடிச்சாலும் உள்ள போயிடணும்ல. Verifying ID. Clear. All weapons will remain locked until the கொஞ்சம் உள்ள போயிட்டா போயிடும். clear. Welcome, San Porter Bridges. Keep on keeping on. அப்புறம் வெற்றியை படிக்க வச்சிருக்கிறோம். இது இருக்கு இதுங்களா பண்ண முடியாது.
Delivering cargo. உனக்கு வாய்ப்பில்லோ நான் நீங்க பிரைவேட் ரூமே கொடுக்கல முடியும் Thank you, Sam. In reclaiming our past, we've uncovered a number of vital clues. Don't worry, I just got back. We have time. When you met with Mama, you experienced a strong antigen-antibody reaction, correct? There was a BT in the room. There was, but something else may have been causing it. I've discovered large quantities of chiral matter in Mama as well. Not just the usual kind that collects on our skin or on our suits. It's in all her cells. Cells that are no longer active. The BT you encountered there was special. It was her child, but also her own soul. Somehow, her car and half failed to separate. They must have remained connected through the umbilical cord. It's the only explanation. Is that why I didn't get a bruise where she touched me? Yes, and there's more. 10 seconds to cardiac arrest. 5, 4, 3, 2, 1. I modified the log times. Headquarters will have no record of what we say. Look, a message from Dead Man. It came with the umbilical cord. Sam, I'm sorry. You deserve to know what you were carrying. But I couldn't risk Die Hardman finding out about the case. So I had no choice but to keep it off the books. You've got to keep this between us. We still don't know if the director can be trusted. The umbilical cord was taken from Bridget Strand. I removed it in secret. The cord wasn't attached to a fetus. It was outside her body. She asked me to take care of it. Said it was the key to unlocking the Death Stranding. But she insisted that I never tell the director. The cord shows no sign of decomposition or necrotization. Almost as if it's frozen in time. I thought Hartman might be able to make sense of it. So I had it hidden with your cargo at Mountain Knot City. Deadman's observations were accurate. It's just like Mama's corpse. What do you mean? I mean they share a very unique property. Both contain large amounts of chiralium in their cells. In other words, the president's cord was somehow connected to the beach, and that allowed it to escape the flow of time. I've put together the bones of a theory. It's patchy, but worth sharing, I think. Life on Earth has been rocked by many extinctions, great and small, including the Big Five. And if you examine the Earth's strata, its history, if you will, you'll find chiralium deposits that can be dated to each. What if the manifestation of beaches and other associated phenomena correspond to extinction-level events? You mean? Yes. Our Death Stranding could just be the latest of many. The records and research you helped us to recover strongly suggest that we are in the middle of the 6th extinction. 6th extinction? Come on. You know what this is, yes? A frozen mammoth from 10,000 years ago. Correct. And this? The Iceman from 5,300 years ago. They both have the same umbilical cords.
bullshit. Humor me. What if the mammoth and the Iceman weren't frozen? You're saying time stopped for them just like it did for Mama? Unfortunately, all these specimens were lost in the Death Stranding, so there's no way to examine the genuine articles, but some fragments of data did survive. With the aid of the chiral network, we may be able to piece together something more concrete using Evo-Devo tech. All right, how's this? A dinosaur from 65.5 million years ago. Umbilical cord, not decomposed. Only mammals have umbilical cords. No. Only mammals have umbilical cords used for childbirth. This is something else. Call it a strand from the other side. I propose that mammalian umbilici are a sort of mimesis of the strand that then evolved over time. We shouldn't assume that everything about a Death Stranding is detrimental to life. Trilobites, ammonites, dinosaurs, the mammoth, the Iceman, all preserved as if frozen in time, all, without exception, found with strands, which is to say that all may have been connected to the beach. And this, when viewed in the context of the extinction entity, EE theory, leads me to surmise that organisms with strands are in fact extinction entities. You see, Sam, EEs are connected to the beach via their strands, and it is through this connection that they somehow bring about a Death Stranding. So you're saying Bridget was an extinction entity? It's far too soon to say anything for certain, and since you burned her body, we may never know. Higgs said Amelie's an EE, that she doesn't have dooms like the rest of us. Sam, think. Assume that President Strand was an EE. Isn't it possible that her daughter is too? At the very least, Higgs may hope as much now that the president is unavailable. So he kidnaps her for EE powers or whatever to cause a mass extinction. Perhaps. Perhaps not. I doubt a single EE is powerful enough to cause a Death Stranding, assuming Amelie is an EE. Well, I sure think she's got what it takes. Indeed. And we need to get her back as soon as possible. 1 minute remaining. Please hold on to something secure. Ah, this one is real. Sam, go west. How do you want me to handle Die Hardman? With your customary reserve. Nothing good will come of him learning of our suspicions. Whatever else is going on, we still need the chiral network. Right. So the Hartman, அப்புறம் வந்து ரெண்டு நம்ம வாங்கலாம். ப்ரையர் வந்து இவான் நம்புற மாதிரி இல்லை. இந்த மனுஷன் லைட்லிக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3, 2, 1. So Amelieக்கு E பவர் இருக்க வாய்ப்பு அதிகம் because of the president breaches. It's been like across the quarter also. It's time, Sam. When you're ready, proceed to the shore of the tar belt and begin work on the chiral relay. Once it's ready, use the Cupid to bring it online. The necessary materials are prepped for you. Supplies are limited, so handle them with care. You'll be carrying a lot, too. All things considered, this might be one of your hardest runs to date. Hartman knows more about the site than I do, so he'll take it from here. It's about time for his wake-up call anyway. Administering shock. Stand clear. Right. About that way station. The site we have chosen
was an original candidate for the way station we lost to the tar belt. Ironically, we suspended construction because we deemed it a little too unstable and not worth the risk. But this time, it's our best shot. So let's hope we weren't right to change horses in midstream. Fortunately for us, the foundation we laid down is still intact. All you have to do is transport the necessary materials to the site and finish the job. I'm afraid it's the only way we can expand the network further west and rescue Harmony. We're counting on you, Sam. ஆமாண்டா, எல்லாருக்கிட்டையும் நீங்க ஃப்ளோட்டிங் கேரியரை கொடுங்க, எனக்கு வைக்க கொடுக்காது. வைக்க கொடுக்காம வந்து இவனுக்கு வந்துட்டு இரிட்டேட் பண்றவனுக்கு. பிபி தான் இல்லை, எனக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. பிபி எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையே இல்லையா? தைரியமா இருப்பாங்க. பிரைவேட்ல இருக்கிற சும்மா தூக்கி தூக்கி வச்சிட்டு இருக்கேன். சும்மா தூக்கி பிரைவேட்ல வச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல. என்னடா பாஸ்வேர்ட் பண்ணு. ஓகேவா? இதெல்லாம் நான் ஏன் கொஞ்சம் ஆட்டோ third like buddy. Thank you so much. Thank you so much, bro. Thank you so much. Okay, மனசே ஆகமா இங்க வந்துருவேன். அங்க வந்துட்டுனா அங்கங்க எப்படி வருவேன்? இங்க போகணும். நான் தான் ரிட்டர்ன் போகணும். ஆனால் இந்த பக்கம் திருப்பி ஏறிட்டு வச்சுக்கோங்களேன். இந்த ஏறி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுல இருந்து எதுவுமே கரெக்டாக கரெக்ட். It's better if we come from here to இது எவ்வளோ விடுவோம். அங்கே தான் போயிட்டான். பெஸ்ட் ஆப்ஷன். எவ்வளோ தடவை விட்டோம்.
தூக்கிட்டா தமிழா போடலாம் இருக்கணும். என்ன போயிடுது ஜீஜ ரொம்ப பொருள் எப்படி இடத்துல போற மாதிரி தான் இருக்கு. கேக்குதா நாளைக்கு பார்த்துட்டு போனோம். ஆமாம்மா நாளைக்கு போனோம். நாளைக்கு போயிட்டு கோர்ஸ் போட்டுட்டு 3 நாள் காலேஜ் அப்படியே 23 எக்ஸாமா. ஆமாம்மா ஷெட்யூல் அவங்க மாற்றிட்டாங்க. நாளைக்கு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ நாளிலேருந்து வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு போயிட்டு நாங்கள் போய் அவங்ககிட்ட இந்த மாதிரி சப்ஜெக்ட் போகிறோம் சார் சொல்லிட்டு சப்ஜெக்ட் போட்டுட்டு இது பண்ணோம். இல்லை சொல்லிடுறேன். ஆமாம் அதுதான் வேற ஒன்றும் தான். ஓகே கம்மி பண்ணும். சரி லேட்டர் 3 லேட்டர் இருக்கு. சரி இது ஓகேடா. இது முடியும் நினைக்கிறேன். இந்த பைக்கு தெரிஞ்ச பிரச்சனையே இல்லை. பைக்கோ இல்லை காரோ இல்லை வீட்டில் பைக் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் நடந்து எப்போட பண்ண லேட்டர் வச்சிருக்கு. தானே மாட்டாரா ஈஸியா நமக்கு கேரி பை ஹேண்டாச்சு வருமா? கேரி பை ஹேண்டுன்னா கூட ஓகே தானே. என்னால் அதை போக முடியாது. அது ரொம்ப முக்கியம். ஆமாம் அதனால் அதெல்லாம் போக முடியாது. இதெல்லாம் கண்டினியூஸ் பண்ணி தீர்க்கணும். முடியாது என்னால. ஏண்டா அவ்வளவான வெயிட் இது ஒரு தூக்கி எடுக்க முடியாதா?
ஏய் நான் எதை வைக்க சொன்னேன், நீ எதை தூக்கி வைக்க? நான் எதில் தூக்கி வைக்க சொன்னேன்? சரி இதெல்லாம் தூக்கி வைக்கல. அது முடியல சார், முடியல சார். சார் அதுக்கு பதிலாக நீங்க எடுக்க வேண்டியது சார். அப்ப அது எடுக்க மாட்டா நீங்க. அதை எடுக்க சொல்றேன், இதை எடுக்கிறான். ஐயோ கட்டி சும்மா சும்மா நீ வெளியே எடுக்கிறடா, இங்கேயே லேட் ஆகுதுடா. நீ சார் அப்படி பண்றடா. என்னடா தூக்க முடியாதடா. போகடா உங்களுக்கு இதாண்டாங்கண்ணா, கீழே போட்டுட்டேன்டா. போதுமாடா, போகடா. நீ கீழே போட்டேன்டா, போகடா. இதெல்லாம் நான் ஆக்சுவலாக ரீசைக்கிள் பண்ணி எடுத்துட்டு போக வேண்டிய பொருள் இல்லை, என்ன போட்டு போயிட்டு இருக்கு. நீ அது எடுக்க முடியுதா? இல்லை போட, நீ வேணடா போட. ஏங்க தெரியாம என்னோட கஷ்டப்பட்டது வேஸ்டா. கஷ்டப்பட்டதே பெஸ்டாடா. அடி பாத்தீங்களா, கஷ்டப்பட்டு ஒரு மனுஷன் எல்லாத்தையும் இறக்கி இறக்கி ஏத்திட்டு இருந்த நீ. சரி இப்படிதான் பீட் இருக்கா? ரைட்டு, பீட் இருக்கு. இது எங்கிருந்து எங்கே கரெக்ட் ஆகிடுது? ஏன் கரெக்டாக அங்க இருக்கு போயிட்டு ஆனா நம்ம வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டு தருணம் போயிட்டு இருக்கு. ஒரு பைக்கெல்லாம் கொஞ்சம் பண்ற கஷ்டம். கஷ்டப்பட்டு இருக்கேன். இது வந்து ஃபாஸ்ட்ல கூட பண்ண முடியலையா? அது இன்னும் ரொம்ப கஷ்டம். எந்த எல்லா விஷயமும் இடமா தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. புரிய கூட முடியலாம், கூட புரிக்க முடியாது. லூ என்ன துப்பு தான், லூவே அந்த ஆஃப்ல கிடக்கு. ஒரு வாட்டி இப்படியே வந்துட்டேங்க, தப்பிச்சு இல்லாட்டி தப்பிச்சு எப்படி பண்ண தெரியல. என்ன ஆச்சு?
அடங்கோயா. சீப்போட தட்டின தட்டுக்கு எங்கள் வீட்டில் என்ன அந்த தட்டு தட்டின கேஸ் அதுக்கிட்ட மாட்டக்கூடாதுன்ட்டு அந்த தட்டு தட்டின தெரியுமா? எந்த தட்டு அந்த தட்டு தட்டு இதுக்கப்புறம் நான் இங்கிருந்து இதுக்கப்புறம் நேரம் இங்கே போகும். இவ்வளோ எடுத்து இங்கே ஒருத்தர் இருக்கான் பாரு, இவன் கிட்ட தான் நான் வண்டி எடுக்கணும் மிஸ். நிறையா எனக்கு வண்டி கொடுக்குறவன் தான். குடிக்க கூட முடியல ஈஸியாக வேணும் சும்மா வந்து பண்ண போகிறேன். மிஷின் கட்டினா எப்படி பண்ணலாம்? எதுக்கு அது கட்டி சுற்றி போயிட்டேன் நான் யூஸ் பண்ணுறது. இந்த விஷயம் எப்படின்னா நான் பாதி தூரம் லைவில் நம்ம காட்டிடுறேன் போகிறது. அங்கே மொழி சின்ன இருப்பானுங்க, அவனுக்கு வண்டி இருந்துச்சுன்னா அதில் வண்டி எடுத்து கொடுத்து போயிடும். அதுக்கப்புறம் அவன் மழை கஷ்டப்பட்டு ஏறுறதுக்கு இதுவே ஈஸி கேஸ் இறங்குறது. நான் தான் கொடுத்து இறங்கினேன். எனக்கு என்னென்ன வண்டி ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரைவேட் ரூம் தான் போகும். அது ரெண்டுமே இல்லை. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது இந்த ரீஜன். கொஞ்சம் நம்ம உட்காந்து தங்கி சார் வழி லேடிஸ் தமிழ் ரெண்டு நாள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரைவேட் ரூம் போனால் தான் ஃபுல்லாக கஷ்டம். ப்ரைவேட் ரூம் தான் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை.
என்ன பண்ணுவோம் இதுக்குமே இல்லாத இடத்துக்கு போகிறான் ஒரு மனுஷன் என்ன அந்த ஷெல்டர்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பைவட் ஷெல்டர் தான் போட்டுலாட்டாங்க பைவட் ஷெல்டர் தான் இந்த ஜென்ரேட்டர் வந்துட்டு இந்த இங்க இருந்து கேஸ் நான் எப்படி போயிடலாம் என்ன இங்க வந்து நான் போய் இது எடுத்தோம்னா சரி இப்படி போயிடுவோம் போயிட்டேன் இப்படி வந்து இப்படி போயிட்டானா வேணா நம்ம இங்கிருந்து கூட நம்ம வேணா எடுத்து இடத்துக்கு போற வரணும் வேணா போயிட்டோம் ரெடி பண்ண ஷெல்டர்லெஸ் நம்ம பண்ணி ரெஸ்ட் எடுக்க போகிறோம் சார்ஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகுது இங்கே கொண்டு உட்காந்து வழியில் கொஞ்சம் தான் உட்காந்து நடப்பு சார் வெளியில ஏன்னா திருப்பி வந்து இந்த கருவு முடிச்சு வீடியோ விளாஸ் பண்ண முடியும் அது தவிர்க்கிற மாதிரியே போட்டேன் பைக் இருக்குங்கள புண்ணியமா அவன் பைக் ராடி பைக் இருக்கான் பைக் இருக்கு அவங்க லைக் கனெக்ஷனாக இருக்கட்டாது அப்போ பைக் என்ன பண்ண போங்க ஆக்சுவலாக நம்ம பைக் ஒரு டிஸ்கஷன் இல்லை தப்பு தான் எல்லாத்தையும் இந்த பைக்கில் வச்சுட்டு பைக்கு பவர் பண்ணணும் கொஞ்சம் பைக்கு பவர் பண்ண முடியல பார்ப்போம் bike full backup like this. Load capacity reached out to Kojima. One of the load capacity reached out. So, itu kita nak buat. Ada buat ni. Yalah, baiklah pun. Ini apa ni? Pernah. Itu penting. Ini kita. ஓகே அது ஒரு ப்ரோட்டீன் தான் அது கர்மா அது தேவையும் Hello.
ப்ளீஸ் மூட்டை ஃபுல்லாக எடுத்து பார்ப்போம். அவ்வளோதான், நேரம் போகிறோம், நேரம் போகிறோம். ஆகேஷ் ஆமாம், இந்த லைவ்லேயே வந்து பார்ப்போம். நீங்கள் தெரிஞ்சு சவுண்ட் வித்தியாசமாக இருக்கீங்க. டீம் சவுண்டு இல்லை, மழையா இருக்கே. டீம் சவுண்ட் என்னமா பண்ணுது? கேம் சொல்லி விதமா கடைச்சிட்டு கேட்காம brothers and sisters, please don't shoot right now. நீங்க சொல்லலாம் அனுப்பி தப்பான ரைட்டாக போகிறோம். கட்டமாக வந்துட்டு இருக்கு. Oh my god. Almost nothing. Okay. என்னடா இல்ல பீச்சா இருக்குங்களா? ஐ ஹோப் அந்த இடம் தான் போக சொல்றேன்னு நினைக்கிறேன். அந்த இடமா தான் இருக்கும். ஆமா, அந்த இடம் தான். அது ரெண்டு இடத்துல என்ன ஒன்று தான் கைஸ், வேற இடம் அதுவும் இருக்காது. ரோட்டிங்க இருக்கும், அதை எடுத்து மத்தியில் வச்சுக்கோங்களேன் நீங்களே. Sam, you should be nearing the old building site. Look for the terminal. Oh, it's not weird. Submit your materials for processing. Oh, it's not good terminal. Sam, you need to get those materials processed in order to finish the Cairo relay. கொஞ்சமா இருக்கு. மேக் இட் வெரி ரெக்வஸ்ட் கார்கோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்களா. ஃபைனலி முடிச்சிட்டேன் இந்த லைவ்லேயே. நான் வெளியே ஒழிக்க மாட்டேன் நினச்சேன். Good job, Sam. Now access the terminal and bring the relay online.
எடுத்து சொருகு கட்டங்க 2 நிமிஷம். And with that, we're all linked up. Once you cross the tar belt, the end will be in sight. We're this close to Emily, to America's second chance. Edgenut City awaits. The staff we're sending will start by building a safe house. Over time, they'll expand their operations and establish a new facility. In doing so, they'll carry on the legacy of the brave souls lost to the tar. All thanks to you, Sam. Now, let's figure out how to get you across this tar belt. Across the tar belt. இதெல்லாம் ஓகே. இங்கே பைக் இருக்கு, ஆன்லைன் போஸ்ட், ஆன்லைன் சேஃப் போஸ்ட். ஆன்லைன் சேஃப் எல்லாம் போயிட மாட்டேன். அப்போ என்னால் இப்போ ஆக்சஸ் பண்ண முடியாதா? இது ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு அப்போ தெரிஞ்சுறாங்க. The only way west is through that. To make matters worse, I don't believe your PCC is capable of building anything that will get you across. There must be a way. We can't give up, not with what's at stake. We'll see if we can't think of something here. But considering everything you've been through, I wouldn't be surprised if you've already got a few ideas of your own. இங்கே போகணும். ஓகே, கரெக்டாக ஒன்று பண்ண முடியாது. பார்க்குற வரி முடிச்சிடுவோம். கேட்ச் எடுத்துட்டாங்க. கேட்ச் கொடுத்தா கொஞ்சம் உட்காரலாம். டெஸ்ட் எடுக்கணும். சொன்னால் சரி. Keep on keeping on. Private locker. Russian private locker. Sam, it might be worth looking through your mail in case there's anything we've missed. A piece of local knowledge, perhaps. The folks who live out that way might have noticed something. Tired, huh? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் மட்டும் செக் பண்ணிட்டு இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ரிஸ்க் கரெக்டாக முடிச்சு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். மெயில் என்ன மெயில்? I've been analyzing the thought as soon as you cried for me. What the says positive for me? Last note. It's also not interesting. Yeah, good support on uploading the referral. Wait, another patch time. Oh, no more.
இன்னும் மறுபடியும் பையன் இருக்குதுல இன்னும் வீட்டு நின்றுருக்கு நான் சரி பார்த்துட்டேன் சும்மா அப்பயாச்சும் மிஷின் இருக்குது அடுத்த மிஷின் கட் ஆகுது இப்பதான் அவ்வளோ அடுத்த மிஷின் போகணும் லைக் தான் சேர்த்து இதெல்லாம் மிஷின் முடியல ஏமாத்திட்டான் சைடுக்கு வந்துச்சு என்ன பார்ப்போம் ஓகே கரெக்டான வயசுலேயே முடிச்சுக்கொண்டு ஸோ எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தாரு இது முடிச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சேவை தான் போடணும் சேவ் போட்டு சேவை முடிச்சு தான் கரெக்டாக இருக்கும் ஜீரோகேசி இன்னைக்கு லைவுக்கு வந்து ஆதரவு கொடுத்த யாரது மிஸ்டர் பிரேவ் கேமர் தமிழ் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் ஸ்ட்ரீம் ப்ரோ ஸோ இன்னைக்கு இந்தபடியே இந்த கேம் முடிப்போம் ஸோ இதுக்கப்புறம் நீ எவ்வளோ இருக்குன்னு தெரில கேம் கான்செப்ட்டு ஸோ அது ஒரு வாட்டி நான் ஆன்லைன் கிராஸ் செக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த லைவ் வெண்டிங்க அதுக்கு அடுத்த லைவ் ஒன்று போகுமா இல்லை இது எவ்வளோ நம்மளுக்கு வெண்டிங் ஹவர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கு எதாவது லைவ் வெண்ட் பண்ணிடுறேன் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஒரு பிரச்சனைனா அப்படின்னா நாளைக்கு எனக்கு காலேஜ் இருக்குது விச் மீன்ஸ் நான் என்ன 21, 22, 23 3 டேஸ் நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் மேக்ஸிமம் 22 நாளைக்கு போட முடியுமான்னு தெரியல ஸோ நான் ஷூராக சொல்ல முடியாது சின்கேஸ் நான் நாளைக்கு லைவ் பண்ண முடியும்னா 24 லைவ் போட்டு நான் சீரிஸ் முடிச்சிடறேன் ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்துல நான் ஒன்று தான் இருக்கும் ஏன்னா வந்து இதுக்கு வந்து எனக்கு இருக்கிற கடைசி எக்ஸாம் வந்து அது முடிச்சானா அப்புறம் வேலை தீட்டு அடைய ஒன்று தான் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோடைய மிச்சம் இருக்கிற பார்ட் மொத்தம் ஒரு 10 பார்ட் முன்னாடி பண்ணதை வந்து நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த கேமுடைய பிளேலிஸ்டுடைய லிங்க் இருக்குது இந்த சீரிஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. இதை தவிர்த்து மற்ற கேம்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அதுவும் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட்ஸோட லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணாதவங்க வரணும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப்பில் வரலாம் வந்து கொடுக்கும் ப்ளஸ் எங்களோட கேம் வரதுக்கு ஹேக் ஓவருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சொல்றதுக்கு இல்லை எனக்கு காலேஜ் போட்டு பணம் உடச்சலாம் இருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் கேஸ் சொல்றதுக்கு இல்லை. ஓகே மீண்டும் உங்களை சந்திப்போம். அடுத்ததே மீண்டும் டேக் இட் ஈஸி. ஜிவிடி சைனிங் ஆஃப். டாடா பை.